ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். டைம் இப்போ 8:25 ஆகுது. குர்டா ரோடு ஜங்ஷன் அந்த இடத்துல இருக்குது ட்ரெயின். இப்போ நின்றுட்டுருக்கு. காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு இட்லி வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா ஏமாற்றி பூரி கொடுத்துட்டாங்க. நானும் தேஜு உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் கை காலெல்லாம் வெள்ளையாக ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி இருந்துச்சு. அதனால் மாய்ஸ்சரைசரும் அதுக்கப்புறம் லிப் பாம் மட்டும் போட்டிருக்கோம். பாப்பாவுக்கும் போட்டு விட்ருக்கேன். இதுக்கப்புறம் எப்போதும் போல் வேடிக்கை பார்க்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாப்பா என்ன பேசுனான்னு சொல்லி கேட்குறீங்களா? காலையிலே ஏமாந்துட்டோங்க. நேற்று நைட்டு ஒரு 2 மணிக்கு தூங்கியிருப்பா. 6:36 எழுந்துருச்சு. என்னென்ன பேசிகிட்டு இருக்கான் தெரியுங்களா? வேடிக்கை பார்க்கணுமா, நிலா தெரியலையா, மழை பார்க்கணுமா, தண்ணி பார்க்குறாளா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மாச்சிக்கிட்ட தக்காளி சாதம் வேணும்னு கேட்பாலாம். ஒரு லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு வரா ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன கேட்பேன் அம்மாச்சிக்கிட்ட? வயலா என்ன பண்ண போற? நீ நல்லா ஊர் சுற்றுறதுக்கு பிளான் பண்ணிதே தாத்தா வீட்டுக்கு போகிற. படிக்கிறதுக்கு ஸ்லீடு கேட்க மாட்டியா? வரும்போது மழை பெஞ்சுதா இல்லை இந்த இடத்துல மழையான்னு தெரியல. ஆனால் மழை பெஞ்சு நின்று இருக்கு. பாருங்க எப்படி தெரியுதுன்னு. அங்க பாருங்க செடி, அங்க பாருங்க பூ, அங்க பாருங்க செடி, செடி பாருங்க, பூ, மரம் பாருங்க, மரம் பாருங்க, பூ. காலையிலே அவங்க தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறா, எனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அம்மான்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இங்கே இருக்கிற டீ எல்லாம் நல்லா இருக்காது, சொன்னால் கேளுன்னு சொன்னதுக்கப்புறம் மேடம் அமைதியானாங்க. மார்னிங் டிஃபன் முடிஞ்சுது. சார் நல்லா தூங்குறாரு, இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை. எப்போதுமே 5:30க்கு மேலே எழுந்திருக்கிறனால அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. அக்கா வேறு ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கம் இல்லை. மேடம் எழுந்திரிச்சா நம்ம தூங்க முடியுமா? அதனால் காலையிலே ப்ரஷ் பண்ணி சாப்பிட்டாச்சு. பூரி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு குழம்பு. அந்த நேரத்தில் ட்ரெயின் வேறு போயிட்டு இருந்தது. இவங்க அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவ்வளோ சமாளிக்கணுன்ட்டு மொபைல் எடுக்கலை. மொபைலை வந்து பேக்கில் வச்சுட்டு நாங்கள் ப்ரஷ் பண்ண போயிருந்தோம். ஓகே, இதுக்கப்புறம் இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். டைம் இப்போ 11 மணி. பாப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இதை தானே நானும் கேட்டேன். ஒரு 8 மணி 9 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கக்கூடாதா? நல்லா தூங்குறாங்க. இப்போ வந்து ஆந்திராக்குள்ளே இருக்கோம். ஒடிசாலேருந்து இங்கேயுமே மழை பெய்கிற மாதிரி தாங்க கிளைமேட் இருக்குது. இது ஏதோ ஒரு ஜங்ஷன். டைம் இப்போ 1:48ங்க. 3 பேருமே தூங்கி எழுந்திரிச்சோம். அவங்க அப்பா சாப்பிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து பாப்பாவும் சாப்பிட்டா. எனக்கு பார்சல் இருக்குது, இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். அந்த பருப்பில் மிளகா மிக்ஸ் பண்ணாங்கல்லம்மா, அதுக்கு என்ன சொன்னேன்? நல்லா இல்லையா? ஓஹோ. டைம் இப்போ 4:30ங்க. விசாகப்பட்டினத்துக்கிட்ட வந்தாச்சு. ஆனால் இன்னும் ஜங்ஷன் வரல. இங்கேயுமே கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேடம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சிக்கன் பக்கோடா இங்கே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. டைம் இப்போ 5 ஆக போகுதுங்க. நிறைய பேர் வந்து வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப் ஓப்பன் பண்ண சொன்னீங்கல்ல, அதில் காமிக்கிற டைமுக்குமே ட்ரெயின் சரியாக ரீச் ஆக மாட்டேங்குது. விசாகப்பட்டினத்துக்கே 1/2 hour லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக சென்னையில் இறங்கும்போது எவ்வளோ நேரம்னு தெரில. ஜங்ஷன் வந்துட்டோம். ரொம்ப தூரம்.
இந்த சாப்பாடு வந்து நாங்கள் மதியம் சாப்பிட்லான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் வர்ற டைம் வந்து 2 மணிக்கு மேலே சொல்லியிருந்தாங்க. ஆனால் 5 மணிக்கு விசாகப்பட்டினம் ஜங்ஷனில் தான் கொடுத்தாங்க. வெஜ்ஜு பிரியாணி, அதுக்கப்புறம் ரைத்தா. ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்களா, மதியம் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு சாப்பிட்றதுக்காக வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு நம்ம ஊர் பிரியாணி மாதிரி தான், ஆனால் இருந்தாலும் நம்ம ஊர் வெஜ் பிரியாணி மாதிரி இல்லை. என்ன இருந்தாலும் தமிழ்நாடு டேஸ்ட்டு அங்கே மட்டும்தாங்க. டைம் இப்போ 5:32ங்க. 5:35க்கு தான் சென்ட்ரல் போகும் ட்ரெயின். மெதுவாக போயிட்டுருக்கு. பாப்பாவை மட்டும் ரெடி பண்ணியாச்சு இப்போவே. பாரு, அவங்கள கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுப்பிட்டேன்னு கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. இங்கேயே கிளம்புனாதான். இப்போவே 5:35 ஆச்சுங்களா. அங்கே ரீச் ஆகிட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பக்கம் பஸ் ஸ்டாப் போகணும். அங்கேருந்து நாங்கள் பஸ் புக் பண்ணியிருக்கிற இடத்துக்கு போகணும். டைம் ஆயிரும். 7:25க்கு பஸ். சரி சரி, சீப்பு கொண்டு வரல, அதனால் ஏதோ மேனேஜ் பண்ணி இப்படி ரெடி பண்ணேன். மறந்துட்டேன் சீப்பு எடுத்துட்டு இருக்கிறத. சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். ட்ரெஸ் நல்லா இருக்காமா தேஜு? இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இங்க பாரு தேஜ்மா, எல்லாருக்கும் பாய் சொல்லு. பரவாயில்ல, பாப்பாவையா? தேஜ்மா பின்னாடி உட்காரு. இன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்காக இட்லி, சட்னி, சாம்பார் வாங்கியிருக்கோம். ட்ராவல்ஸ் கிட்ட போனதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும், ஏன்னா டைம் இல்லை. இப்போ வந்து சென்னை வந்துட்டோங்க. எங்களோட ட்ராவல் இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். அங்கே நிற்கிறோம். ஆமாம், இப்போ வந்து கோயம்பேட்டில் இருக்கோம். நான் இதை வந்து முன்னாடியே பேச மறந்துட்டேன். கோயம்பேடு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பேங்க் கிட்ட ஆரா ட்ராவல்ஸ் நிற்கிற இடத்துல பஸ்ஸுக்கு வந்துட்டோம். கீழே எங்களுக்கு லோவர் சீட் தான். கீழே என்ன சொன்ன? மேலே வேணாம், இங்கே தான் நல்லாயிருக்கும். இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிளாங்கெட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. மற்றபடி சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு டிவி எல்லாம் இருக்கு. ஏசி தான். உள்ள வந்தாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து 3:30க்கு டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்னையிலேருந்து கொட்டாம்பட்டிக்கு போய் இறங்கிடுவோம். 3:30க்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, பஸ்ஸில் ரிலாக்ஸ் ஆகிட்டு தூங்க வேண்டியதாக, வேறு எந்த வேலையும் இல்லை. ஓகே, அப்புறம் பார்க்கலாம்.